வெளிநாடு உள்நாடு வேற. வாழ்க்கையே திட்டமிட முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டுட்டான் வாழ்க்கைன்னா கடவுள் எதுக்கு சார்? இல்லையா? என்ன பிறக்கும் போதேவா சொல்கிறாங்க வாங்க மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் எங்கள் வீட்டில் பிறந்துக்கிறாருன்னு? பிறக்கும் போது எல்லா குழந்தை தான் சார். வருஷத்துக்கு ஒரு மாதம் நாங்கள் தவறாமல் அமெரிக்காவுக்கு வரோம். இது 4வது வருஷம். எனக்கே ஐடியா வருது, இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான்னு. அதுக்கப்புறம் விலை கேட்டேன், வாங்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தான் நடுவர்கிட்ட சொன்னேன், வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோன்னு. நீங்கள் வழக்கம் போல் அருள் சொல்லுங்கள், மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ எங்கள் 2 பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அண்ணியை கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சுக்கு கேட்டால் போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம். உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா, திசை மாறி இருக்கிறதா இல்லையா? சாதாரண ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சார். எல்லாருமே அமெரிக்கா போகணுன்னு நினச்சி வந்தீங்க? இல்லை, நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் இதை உங்களே இங்கிலாண்டில் கூப்பிட்டா போயிடுவோம், ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம். அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை. எங்கே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்கே வரும். வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரிகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. அதான உண்மை. எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார்? உள்ளூர்லங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறது 4-6 மாதமாக பொண்ணு பார்க்குறோம். ஒரு 10-15 பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல. என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தான், 15 நாள் லீவ் எடுத்துன்னு வந்தான். கல்யாணம் பார்த்தான், கல்யாணம் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதோட மோசம் இன்னொரு ஃப்ரெண்டு நெட்டிலேயே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு. வந்த பிறகு பொண்ணை நேராக பார்த்தானே, டேய் கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானுங்கடானா. ஒரு குழந்தை பிறக்குது, அங்கே குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற, இங்கே அப்படி இல்லை பாருங்க. இப்போ எப்போ நம்ம அம்மா அப்பாவை கூப்பிட்றோம், குழந்தை பிறந்தா. அது கூட எப்படி, உங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு வரட்டும் 6 மாதம், எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வரட்டும் 6 மாதம். ஆமாங்க, அதுக்கப்புறம் 2 பேருமே வர்றதில்லை இங்கே. ஏன்னா அவங்க வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரங்க டென்ட்டு கொட்டை பார்ப்பாங்க பாவம். எவ்வளோ நேரம் அது எங்கள் ஊர் கேபிள்லேயே போடுறான், அதனால் வரமாட்டாங்க. சரியா? இப்போ என்ன ஆகிடுது, குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலேயே காமிக்கிறோம். இது யார் தாத்தா சொல்லு, அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவானா? பையன் சொல்கிறான் வீடியோ தாத்தான்றான். ஏன்னா அவன் வீடியோவில் தான் தாத்தாவை பார்க்குறான்.